ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரேசி கார்ட்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம L298 டிரைவர் அப்புறம் 12 வோல்ட் ரிலே ரெண்டை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம L298 டிரைவர்னால் என்ன, அதோட யூசஸ் பார்த்துடலாம். அர்டினோ போர்டுக்கான மோட்டார் டிரைவர் ஐசி தான் இந்த L298 அப்படின்றது. மோட்டார் டிரைவர் அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அர்டினோ போர்ட் யூஸ் பண்ணி ஒரு வெஹிக்கிள் மாதிரி செய்கிறேன்னு வச்சுக்குவோம். இப்போ அதில் வந்து மினிமம் நான் 2 டிசி மோட்டார் கனெக்ட் பண்ணணும், 4 வீல் கனெக்ட் பண்ணணும். அந்த 4 வீலில் 2 வீல் வந்து 2 டிசி மோட்டாரில் கனெக்ட் பண்ணுவேன்னா, ஸோ அந்த வீலோட ஸ்பீட் அண்ட் டைரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணுவேன். இதில் மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 2 வேரியண்ட் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் வேரியண்ட்டில் நீங்கள் 2 டிசி மோட்டார் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2வது வேரியண்ட்டில் 4 டிசி மோட்டார் கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு 2 கனெக்ட் பண்ணுறதே போதுமானது அப்படின்றனால தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு L298 நான் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம L298 டிரைவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம 4 வீல்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு மினிமமாகவே நமக்கு 4 வீல்ஸ் தேவைப்படும். அதனால் இப்போ 4 வீல் கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பேக்கில் இருக்கிற 2 வீல் மட்டும்தான் நான் டிசி மோட்டார் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்னால் அந்த 2 டிசி மோட்டாரை வச்சு அந்த 2 வீலை மட்டும்தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அந்த 2 வீலை நான் ஃபார்வர்டில் சுற்றினா வண்டி ஃபார்வர்டில் போகணும், 2 வீலை பேக்வேர்டில் சுற்றினா வண்டி பேக்கில் போகணும் அப்படின்ற கோடிங்கை நான் வந்து அட்ரினோவுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து அது கமாண்டாக மாற்றி L298 டிரைவருக்கு கொடுக்கும். அதை வச்சு தான் வண்டி மூவ் அண்ட் பேக், அதாவது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வர்றது வந்து அதை வச்சு தான். இப்படி தான் L298 வந்து யூஸ் ஆகுது. இதை நான் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தான் ப்ராக்டிக்கலாக தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கான காம்போனன்ட்ஸ் வந்து நான் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணல. மெயினாக நமக்கு வந்து ப்ளூடூத் சென்சார் அது கண்டிப்பாக தேவைப்படும். அது நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்ப நான் உங்களுக்கு அதை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் தான் உங்களுக்கு L298 டிரைவரோட ஃபுல் பொட்டன்ஷியலும் கண்டிப்பாக தெரியும். L298 டிரைவர் பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐ எம் சாரி. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம 12 வோல்ட் ரிலேனா என்ன அப்படின்றத பார்ப்போம். 12 வோல்ட் ரிலே அப்படின்றது வந்து ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சுவிட்சு. நம்ம அதை வந்து அட்ரினோ வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சுவிட்ச்னால் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு சர்க்யூட் இருக்குது, அதில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதில் கண்டிப்பாக வோல்டேஜ் பாஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை மொத்தமாக பிரேக் பண்ணுறக்கோ யூஸ் பண்ணுறது தான் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 12 வோல்ட் ரிலே வந்து இங்கே என்ன யூஸ் அப்படின்னா, நான் வந்து ஒரு 12 வோல்ட்டோ இல்லை அதுக்கு மேற்பட்ட ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் பொருளை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேட்ரி சோர்ஸ் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த பேட்ரி சோர்ஸும் இதுவும் கனெக்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக 12 வோல்ட் இருக்கும் பாருங்கள். அதுவும் வந்து அட்ரினோ போர்டை போய் சேரக்கூடாது அப்படின்றனால நான் இடையில வந்து இந்த ரிலே யூஸ் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் அட்ரினோ போர்ட்லேருந்து கமாண்ட் பாஸ் பண்ணணும். அந்த 12 வோல்ட்டுக்கு உரிய அந்த எலக்ட்ரிக் திங்ஸுக்கு கமாண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நான் வந்து இந்த ரிலே தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 2 காரணத்துக்காக இந்த 12 வோல்ட் ரிலே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபயர் ஃபைட்டிங் ரோபாட் ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த 12 வோல்ட் ரிலே. ஏன்னா நம்ம வந்து ஃபயர் சென்ஸ் பண்ணோடனே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வைப்போம். ஸோ அந்த வாட்டரை வந்து பம்ப் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் பம்ப் தான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து 12 வோல்ட். அதுக்காக நம்ம 12 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம வந்து 12 வோல்ட் ரிலே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் இப்போ கொஞ்ச நாளைக்கு அட்ரினோ ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தான் அப்லோட் பண்ணுவோம். அதில் முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் தான் ஃபயர் ஃபைட்டிங் ரோபாட். அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் இந்த வீடியோவுமே. ஃபயர் ஃபைட்டிங் ரோபாட் பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். அதே போல் அதில் என்னென்ன பார்ட்ஸ் தேவைப்படும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.